ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரைட் எக் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக ரெகுலராக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. அது ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி இது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி 1/4 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1/4 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி நல்லா கலக்கிக்கலாங்க. இது நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு தவா எடுத்துக்கலாம். தவாவில் நம்ம இந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லைனா தாளிப்பு கரண்டி இருக்கும் இல்லைங்க, அதில் கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதில் செஞ்சுருக்கேன்னா ஆப்போ செய்கிற பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன். அதுலேயும் நல்லா வரும். இல்லைன்னா ஆப்போ செய்கிற பாத்திரம் இல்லைனா நீங்கள் தாளிப்பு கரண்டியில் கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா நம்மளோட ஃப்ரைட் எக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு வான் சட்டி வச்சு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே 2 துண்டு பட்டை, இது கூட 2 துண்டு லவங்கம் ஆட் பண்ணி நல்லா அது அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நாம் ஆனியன் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நான் 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது கூட நான் ஒரே ஒரு தக்காளி நல்லா கிரைண்ட் பண்ணி மிக்சியில் அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் சால்ட்டு, இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை ஒரு கொதி வரட்டும். இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு கொதி வருது. நம்ம கொதி வரும்போது அந்த முட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல ஃப்ரைட் எக், அதை அது கூட ஒவ்வொன்றா எடுத்து அந்த கிரேவியில் போட்டு நல்லா அந்த கிரேவி அந்த எக்கிலோட நல்லா ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா அந்த எக்கு கிரேவியெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். கொத்தமல்லி தழை தூவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். டாட்டா, பை பாய்.